thottam vlogs. இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா சண்டே vlog தான் பார்க்க போறாங்க. சண்டே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா சரி சனிக்கிழமை மழை வந்ததனால கொஞ்சமா எல்லா தக்காளி பொரிக்கிறதுல நின்றுச்சு இல்லைங்களா. சரி அதை வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நம்ம மல்லிக்காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மழை பெஞ்சதுக்கு நல்லா அந்த தண்ணி வந்து நல்லா நின்னங்காட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் பாசம் கட்டின மாதிரி ஆயிருக்கு. இப்போதான் பாத்தீங்கன்னா மல்லி வந்து கொஞ்சமா எல்லாம் முளைச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் எல்லாமே மழை பெஞ்சதுங்காட்டி பாத்தீங்கன்னா கீழே அப்படியே நிலத்தோட நிலமா படுத்துருச்சு. தக்காளி காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மயில் கரெக்டாக வந்துருச்சு. சாயங்கால நேரம் ஆச்சுன்னா மயில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக முடுக்கணும், இல்லைன்னா அந்த பழத்துக்கிற பழத்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்தரக்க ஆரம்பிச்சிருது. சனிக்கிழமை சாயங்காலம் வந்து நம்ம தக்காளி பொரிச்சு இல்லைங்களா, அது பொறிக்க பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எல்லாம் மழை வந்தங்காட்டி கொஞ்சம் நின்றுச்சு பொரிக்கிறது, கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. சரி இன்றைக்கி பொரிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த தக்காளி வந்து வெறுங்கையில் பொரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கையெல்லாம் வந்து ரொம்ப வெடிச்சு போயிருச்சு. ரொம்ப வந்து அந்த பச்சை கலரில் ஆகிறனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தேய்ச்சி கழுவும் போது கல்லில் வந்து தேய்ச்சி கழுவும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கையெல்லாம் வந்து உறிஞ்சிருச்சு. அது வந்து நம்ம பாத்திரமெல்லாம் விளக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சோப்பு படுது இல்லைங்களா, ரொம்ப வந்து எரிச்சலாக ஆகுது. அதனால சரின்னு சொல்லிட்டு இந்த வெண்டங்காய் பொரிக்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் க்ளவுஸ் போட்டுக்குவோம். அதே பார்த்திங்கன்னா சரி வாங்கிட்டு வந்தாங்க. சரி தக்காளி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தக்காளி பொரிக்கிறேன். தக்காளி வந்து கொஞ்சமாக அறுவடை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த கையிலெல்லாம் அந்த பச்சை கலர் மாதிரி ஆகிறதில்ல. இதுவே நிறைய பார்த்திங்கன்னா பாக்ஸ் கணக்கில் பொரிக்கும்போது கை வந்து ரொம்ப பச்சை கலரில் ஆச்சு அப்படின்னா அது தேய்ச்சி கழுவுனாலுமே பார்த்திங்கன்னா விடுறதில்லை. அது வந்து கல்லில் போட்டு நல்லா தேய்ச்சி கையை வந்து உரைச்சி கழுவும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே கையெல்லாம் புண்ணாயிருது. அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டிருக்குது. அப்போது பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ரொம்பவே அந்த க்ரிப்பே கிடைக்கல. கொஞ்சம் பழக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பழகி பொரிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 டிப்பர் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொரிச்சாச்சு. இப்போ க்ளவுஸை கழட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். கையில் உள்ள பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஒரு பச்சை கலரில் அந்த கரையின்னு வந்து பிடிக்கலைங்களா, அந்த மாதிரி எந்த ஒரு கலருமே பார்த்தீங்கன்னா ஆகலை. இதுவே கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்னுமே க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் எல்லாம் அப்படியே பொரிக்க பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே பழகிறேன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பொரிக்கிறது இல்லை பறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா காய் எல்லாமே பொரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் பார்த்திங்கன்னா அப்படி வந்துடுது. தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு 3 டிப்பர் ஆச்சு. அது வந்து அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட அது தக்காளி காட்டு பக்கத்துலேயே கொஞ்சமாக நம்ம மல்லி போடுறதுக்காக காடு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த பாத்தி பிடிச்சி அதில் பார்த்திங்கன்னா தண்ணி விட்டு நல்லா பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா முளைச்சிருக்குது. சரி இனி இதை கொத்தி விட்டு அப்படியே மல்லி வந்து விதைச்சி விட்றலாங்கும் போது மழை வந்தாச்சு. இனி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு இதுக்குள்ளே வந்து எதுவுமே பண்ண முடியாது. இந்த ஈரமெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தான் நம்ம மல்லியெல்லாம் விதைக்க முடியும். இது அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ஆமணுக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கொட்டை முத்துன்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா தானாகவே முளைச்சிருக்குது. இது நாட்டு செடியாக என்னன்னு தெரியல. தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றுக்கு அடுக்கி விட்டதில் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அதுவுமே பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி பொரிச்ச ஒரு 2 டிப்பர் பார்த்திங்கன்னா இருந்தது. அதுவுமே எல்லாம் எடுத்து இந்த மாதிரி சாக்கு போட்டு எல்லாம் மூடி வச்சாச்சுங்க. எப்போவுமே காலையில் தான் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அடுக்கிறது. காலையில் கொஞ்சம் ஏதாச்சும் நம்ம மழை பெஞ்சதுனால ஒரு அழுகுனது பழங்கீது இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம தெரியாமல் கீது நம்மளையும் மீறி அந்த டிப்பரில் போயிடுச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு 4-5 பழம் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் எப்போவுமே காலையில் தான் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாக்ஸ் இருந்தாலுமே இன்றைக்கி அனுப்புகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையில் தான் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா காலையில் தான் நேரமே எந்திரிச்சு தான் எல்லாமே அடுக்கிடுறது. அடுத்தது இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா சரி மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் எல்லாம் பொழுது சாயிற நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. சரி எல்லாம் சுற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படியில் கொஞ்சமாக கடுகு, அடுத்தது பார்த்திங்கன்னா கல்லுப்பு, வரமிளகாய், அப்புறம் 3 முக்கில் இருக்கிற மண் இதெல்லாம் சேர்த்தி வந்து மாட்டுக்கு சுற்றி போடுவோம். இது எதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாடு ஏதாச்சும் மேவுதுங்கள பால் கறக்க நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற சமயத்தில் வந்து சுற்றி போடுவோம். சும்மாவே பார்த்திங்கன்னா நார்மலாக வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மாடு வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க.
கருப்பன், சிவன், மயில் அப்புறம் எல்லா மாட்டுகளுக்குமே பார்த்திங்கன்னா சுற்றி போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தீ போட்டு அதை வந்து இதை அதில் கொட்டிடுவோம். இது வந்து எல்லாத்து வீட்லேயுமே இந்த மாதிரி தான் நடக்கும் கிராமத்தில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் கொஞ்சமாக நான் வந்து கத்திரி நாற்று வந்து விட்டுருந்தேன் இல்லைங்களா, அது வந்து ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து பெரிய பெரிய நாற்று இருக்கிறதெல்லாம் உள்ளே கொண்டு போய் தோட்டத்துக்குள்ளே நடவு போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2-3 நாள் ஆயிடுச்சு, நல்லாவே வளர்ந்துருந்துச்சு. சரி இதையும் கொண்டு போய் நம்ம வீட்டு தோட்டத்துக்காக கொஞ்சம் நட்டு விடலான்னு சொல்லிட்டு அதை வந்து இப்போ நல்ல பெரிய பெரிய நாற்று இருக்கிறத பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்துகிட்ருக்குறேன். எது மயிலையா? பக்கத்துலேயே நம்ம வீட்டு தேவைக்காக கொஞ்சமாக நான் இப்போ மிளகா நாற்றும் பார்த்திங்கன்னா விட்டுருந்தேன். அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சிருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா கொண்டு போய் காட்டுக்குள்ளேயே நெட்டி விட்டுடலாம். இங்கே வந்து வீட்டை சுற்றியுமே நான் வந்து என்னோடய வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வந்து விளைவிச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா மயிலோட அட்டகாசம் ரொம்பவே தாங்க முடியறதில்ல. பாதி நேரம் பார்த்திங்கன்னா இல்லை காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இங்கே வந்து நல்லா கரெக்டாக மயிலை வந்து முடுக்கி விட முடியல. அதனால சரின்னு சொல்லிவிட்டு எல்லா தோட்டத்துக்குள்ளேயே வந்து நெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு நம்ம கத்திரி நாற்றும் மிளகா நாற்றும் எடுத்துகிட்டு தோட்டத்துக்குள்ளே நட்டி விட வந்துட்டுங்க. மழை பெஞ்சதுனால பார்த்திங்கன்னா நல்லாவே ஈரம் இருந்தது. அதனால் ஒரு கம்பியில் குத்தி இந்த மாதிரி ஒரு 4-5 பார் வந்து எனக்காக நான் வந்து விட்டுட்டேன். அதில் தான் பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று, தக்காளி நாற்று, கத்திரி நாற்றும் மிளகா நாற்றெல்லாம் போட்டிருக்கிறேன். இது வந்து ஏற்கனவே ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நெட்டுனதுங்க. இந்த மழைக்கு முன்னாடி நல்லாவே கால் பிடிச்சிருச்சு. இந்த மிளகா நாற்று பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து இல்லைங்களா, நம்ம தக்காளி நாற்று நடவு போடும்போது அந்த நாற்றுமே பார்த்திங்கன்னா நல்லாவே தளைஞ்சு வந்துட்டுருக்குதுங்க. அடுத்தது மிளகா நாற்று நெட்டியாச்சுங்க. இனி கத்திரி நாற்று பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பார் தள்ளி வந்து கொஞ்சமாக இடம் விட்டுருந்தேன். அதில் கொண்டு போய் நெட்டிடலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேங்க. கத்திரி நாற்றுமே ஏற்கனவே ஒரு 10-20 நாற்று பக்கம் பெருசாக இருந்தது எல்லாமே இப்போ எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல தான் நடவு போட்டிருந்தேங்க. சரின்னு சொல்லிட்டு இது பக்கத்துலேயே இதே மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி ஈரம் இருந்ததுனால அப்படியே பார்த்திங்கன்னா நீட்டி விட்டுட்டேங்க கத்திரி நாற்றுமே. ஏற்கனவே நம்ம 4-5 நாளைக்கு முன்னாடி நடவு போட்ட கத்திரி நாற்று எல்லாமே பார்த்திங்கன்னா கால் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, அதாவது வேர் ஓடுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதில் மழை பெஞ்சுங்காட்டி அந்த குருத்துலையெல்லாம் பார்த்திங்கன்னா மண் வந்து நல்லாவே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மழை பெஞ்சுங்காட்டி நல்லா மண் அடிச்சிருக்குதுங்க. இந்த மிளகா நாற்று, கத்திரி நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி நடவு போட்டிருக்கு இல்லைங்களா, அதுலேயே ஒரு 4-5 பார் எனக்காக விட்டுட்டு அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா எல்லாமே நடவு செஞ்சுருக்கிறேன். நம்ம தக்காளி காட்டுக்குள்ளே சாணி மண் போட்டோம் இல்லைங்களா, அதில் வந்து அந்த குப்பையிலேயே பார்த்திங்கன்னா சிவப்பு தண்டுக்கீரை, பச்சை தண்டுக்கீரை இதெல்லாமே நிறையாவே முளைச்சிருக்குதுங்க. அதுவுமே இன்னொரு 4-5 நாளையில் எல்லாம் அறுவடை பண்ணிடலாங்க. அது அறுவடை பண்ணும்போது காட்டுறேனுங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமைங்க. நம்ம பொறிச்சு வச்சுருந்த தக்காளி எல்லாமே பார்த்திங்கன்னா சரி அடிக்கிறலன்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஈத்தப்பழம், இந்த எலி கடிச்சது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் இது ஒரு பழம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவுமே பார்த்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கடைசியாக தக்காளி எல்லாமே அடுக்கி முடிச்சாச்சுங்க. ஒரு 3 பாக்ஸ் வந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.